வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரேஸும் கூட. ஒருத்தவங்க ஒரு வேலையை ஒரு ஒழுங்கு இல்லாம கன்னாபின்னான்னு பண்றாங்க. ஏனோ தானோன்னு போட்டு வச்சிருக்காங்க. இஷ்டத்துக்கு கண்ட வாக்குல பேசுறான். இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ பொருட்கள் எங்க பார்த்தாலும் எறஞ்சு கிடக்கு அப்படிங்கிறதுக்கும் நம்ம கண்டபடி கிடக்கு, தாறுமாறா கிடக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒழுங்கு இல்லாம, ஒரு அக்கறை இல்லாம, ஒரு பிளான் இல்லாம சும்மா இஷ்டத்துக்கு பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்றத தான் நம்ம வந்து கன்னா பின்னான்னு பண்ணாத, கண்ட வாக்குல பண்ணாத இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம வந்து எனி விச் வே அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப காமன். ஸ்போக்கன்ல இந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனி விச் வே இத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது? நம்மளுடைய சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்றது? அப்படின்னு பார்க்கலாம். அதே மாரி இதுக்கு இன்னொரு ஃப்ரேஸ் கூட இருக்கு. எவ்ரி விச் வே அப்படின்ட்டு. அந்த ஃப்ரேஸ எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு ஸ்டூடண்ட்ஸ்லாம் கம்ப்யூட்டர் லேப் போறாங்க அப்படின்னா, வெளியில ஷூஸ் எல்லாம் வெள்ளையா விட்டுட்டு போணும் இல்லையா? ஸோ அத வந்து அதுக்கான ரேக்ல விடாம கன்னா பின்னான்னு கீழ கழட்டி போட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, லேப் அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாரு. எல்லாரும் தங்களுடைய ஷூஸ் எல்லாம் கன்னா பின்னான்னு வெளில போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லப் போறோம். ஸோ த ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் லெஃப்ட் தேர் ஷூஸ். த ஸ்டூடண்ட்ஸ் ஹேவ் லெஃப்ட் தேர் ஷூஸ். எப்படி விட்டுட்டு வந்திருக்காங்க? கன்னா பின்னான்னு. அப்போ எனி விச் வே. The students have left their shoes any which way. எங்க? கம்ப்யூட்டர் லேப்க்கு வெளியில. Outside the computer lab. Outside the lab. இப்படி நாம சொல்லலாம். So the students have left their shoes any which way outside the lab. இப்படி நாம சொல்லுவோம். இந்த எனி விச் வேவ ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல போடணும் அப்படின்னா, இது இன்ஃபேக்ட் ஒரு அட்வெர்ப். அட்வெர்ப் ஆஃப் மேனர்ன்னு சொல்லுவோம். இத நீங்க மெயின் வெர்ப்க்கு இம்மீடியட்டா அடுத்தோ, இல்லன்னா இந்த மாதிரி அதாவது யாருக்கு, யாரை, என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யாருக்கு, யாரை, இல்ல என்ன அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா இந்த எனி விச் வேவ நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. அவ வந்து ஒருத்தவங்க வந்து சூட்கேஸ்ல திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அத வந்து ஒழுங்கா மடிச்சு நீட்டா அடுக்கி வைக்காம, சும்மா கன்னாபின்னா உள்ள திணிச்சு மூடிட்டாங்க. ஸோ இத தான் நாம அவள் தன் துணிகளை கண்டபடி சூட்கேஸ்ல போட்டு அடைச்சா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்போ ஷி ஜஸ்ட் பேக்டு. பெரும்பாலும் இந்த மாரி நம்ம சொல்றப்ப இந்த ஜஸ்ட் ஒண்ண சேர்த்துக்குவோம். நம்ம வந்து தமிழ்ல சொல்றப்பயே பார்த்தீங்கன்னா, சும்மா கன்னா பின்னான்னு சும்மா கண்டபடி சூட்கேஸ்ல போட்டு அடிச்சுட்டா. அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இங்கிலீஷ்லயும் இது ரொம்ப காமன். இந்த மாரி சென்டென்சஸ்ல ஒரு ஜஸ்ட் சேர்த்துக்கிறது. வெர்ப்க்கு முன்னாடி, மெயின் வெர்ப்க்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் சேர்த்துக்கிறது காமன். அப்போ ஷி ஜஸ்ட் பேக்டு ஹர் க்ளோத்ஸ் இன் த சூட்கேஸ் அப்படின்றது சாதாரண சென்டென்ஸ். இப்ப இந்த இடத்துல எனி விச் வே சேர்க்கணும். எங்க சொன்னோம் நம்ம? இந்த யாருக்கு, யாரை, என்னை இதுக்கப்புறம் சேருங்க. இல்லன்னா கடைசில கூட சேர்த்துக்கலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும் கடைசில சேர்க்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். சூட்கேஸில் போட்டு அடைத்தாள் அப்படின்றதே ஒரு சென்டென்ஸா ஒரு ஃப்ளோவா வருது இல்லையா? அதனால ஷி ஜஸ்ட் பேக்ட் ஹர் க்ளோத்ஸ் இன் த சூட்கேஸ் எனி விச் வே. ஷி ஜஸ்ட் பேக்ட் ஹர் க்ளோத்ஸ் இன் த சூட்கேஸ் எனி விச் வே. இப்போ நம்ம சாதாரணமா அலமாரின்னு சொல்றது இந்த எல்லா அடுக்குகளையும் சேர்த்து மொத்த யூனிட்டையும் நம்ம அலமாரின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் ஒரு அடுக்க அவங்க ஒரு ஷெல்ஃப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு நெறைய அடுக்குகள் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க. அதுல உள்ள அடுக்குகளை எல்லாம் நீங்க வந்து கன்னா பின்னான்னு கனெக்ட் பண்ணாதீங்க. கன்னா பின்னான்னு அத வந்து இணைக்காதீங்க. அதுக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நீங்க அலமாரியில் உள்ள அடுக்குகள கன்னா பின்னான்னு இணைக்க முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாது. இது ஒழுங்கா இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப யூ கேன் ஜஸ்ட் அசெம்பிள். யூ கேன்ட் ஜஸ்ட் அசெம்பிள் அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி சொல்றதுக்காக. நம்ம சொன்ன மாரி ஒரு ஜஸ்ட்ட சேர்த்துக்கிட்டா தான் இந்த சென்டென்ஸ் வந்து அந்த எம்பசைஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் அசெம்பிள் த ஷெல்ஃப்ஸ் எனி விச் வே. யூ ஹேவ் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூ கேன் ஜஸ்ட் அசெம்பிள் த ஷெல்ஃப்ஸ் எனி விச் வே. யூ ஹேவ் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஒருத்தவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கிறோம். அதுக்கு டைரக்ட்டா பதில் சொன்னா அவர் மாட்டிக்குவார் அப்படிங்கிறதுக்காக சும்மா கன்னா பின்னான்னு ஏதேதோ உளர்றார் அப்படி நம்ம சொல்லுவோம். என்ன இஷ்டத்துக்கு என்னமோ கன்னா பின்னான்னு சொல்லிட்டு இருக்கார். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவர் அந்த கேள்விக்கு பதில் அளித்தார். ஆன்ஸர் பண்ணார் அப்படின்றது அந்த சென்டென்ஸ் இல்லையா? அப்போ ஹி ஆன்சர்ட் த கொஸ்டின் எனி விச் வே. ஹி ஆன்சர்ட் த கொஸ்டின் எனி விச் வே. எதுக்கு? டு ஹைட் ஹிஸ் மிஸ்டேக். ஹி ஆன்சர்ட் த கொஸ்டின் எனி விச் வே டு ஹைட் ஹிஸ் மிஸ்டேக். இப்ப மிஸ் வந்து ஒரு
எஸ்ஸே எழுத சொல்றாங்க. எழுத சொல்றப்பவே நீங்க பாட்டுக்கு கன்னா பின்னா எழுதக்கூடாது. அப்படிலாம் எழுத முடியாது. அதுக்குன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், ஒரு பாடி இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும். அந்த மாரி தான் எஸ்ஸே எழுதணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ உங்க கட்டுரைய நீங்க கன்னா பின்னான்னு எழுத முடியாது. யூ கேன்ட் ஜஸ்ட் ரைட் யுவர் எஸ்ஸே எனி விச் வே. நம்ம சொன்னோம் இல்லையா? மெயின் வெர்ப்க்கு முன்னாடி இந்த மாரி ஒரு ஜஸ்ட் சேர்த்துக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் ரைட் யுவர் எஸ்ஸே எனி விச் வே. யுவர் எஸ்ஸே ஷுட் ஹேவ் அன் இன்ட்ரடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன். இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. You can't just write your essay any which way. It should have a clear introduction, body and conclusion. இப்படி சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு அலமாரி இருக்கு. அதுல பழைய புக்ஸ் எல்லாம் அப்படியே கன்னா பின்னான்னு சும்மா குவிச்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு கரெக்ட்டா அரேஞ்ச் ஆகாம கன்னா பின்னான்னு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த தூசி படிஞ்ச அலமாரியில நம்ம வந்து அலமாரினா முன்னாடியே சொன்ன மாரி சிங்கிள் யூனிட்டா இருக்கலாம். நீங்க என்ன மீன் பண்றீங்க? நெறைய அடுக்குகள் இருக்கா? அப்படின்னா நீங்க ஷெல்ஃப்ஸ்ன்னு சொல்லுங்க. இல்ல ஒரு யூனிட்டா கன்சிடர் பண்ணி நம்ம இப்ப ஷெல்ஃப்ன்னு சொன்னாலும் ஓகே. பெரும்பாலும் அவங்க நெறைய அடுக்குகள் அப்படிங்கிறப்ப ஷெல்ஃப்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பழைய புத்தகங்கள். த ஓல்டு புக்ஸ் வேர் பைல்டு, ஸ்டாக்டு எப்படி வேணா சொல்லுங்க. இப்படி குமிச்சு வச்சிருக்கத நம்ம பைல்டு, ஸ்டாக்டு இந்த மாரி சொல்லுவோம். இந்த இடத்துல அரேஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா சரியாக அத வந்து நம்ம கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஸோ அதனால பைல் இல்லன்னா ஸ்டாக் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணலாம். ஸோ த ஓல்டு புக்ஸ் வேர் பைல்டு எனி விச் வே ஆன் த டஸ்டி ஷெல்ஃப். The old books were piled any which way on the dusty shelf. இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, மெயின் வெர்ப்க்கு அப்புறமே நம்ம வந்து any which way யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் டைப் பண்றார். என்ன டைப் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கவே இல்ல. கிராமட்டிக்கலா கரெக்ட்டா இருக்கான்னும் பார்க்கல. சும்மா கணபின்னு கடகடன்னு அடிச்சுட்டே இருக்கார். அவர் இலக்கணத்தை எல்லாம் சரி பார்க்காமல் கன்னா பின்னான்னு ரிப்போர்ட்ட டைப் பண்ணான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ he typed the report. He typed the report any which way. He typed the report any which way without checking grammar. எவ்வளோ சிம்பிளா இருக்கு இல்லையா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். He typed the report any which way without checking grammar. விளையாடிட்டு குழந்தைங்க தன்னுடைய பொம்மைகளை எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால விளையாடிட்டு குழந்தை தன்னோட பொம்மைகளை எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்போ the child, the kid எப்படி வேணா சொல்லுங்க. The kid has thrown all her toys any which way after playing. The kid has thrown all her toys any which way after playing. இல்லைன்னா ஆஃப்டர் பிளேயிங்கை முன்னாடி கூட வச்சு சொல்லலாம். அப்போ ஆஃப்டர் பிளேயிங் the kid has thrown all her toys any which way. அங்கங்க இறஞ்சு கிடக்கு, கண்ணா பின்னான்னு கிடக்கு அப்படி சொல்றதுக்கு. ஸோ கண்ணா பின்னான்னு எங்க பார்த்தாலும் கிடக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ புயல் அடிச்சதுக்கு அப்புறம் மரத்துலேருந்து விழுந்த கிளைகளும் இலைகளும் எங்க பார்த்தாலும் சிதறி கிடந்துச்சு, கண்ணா பின்னான்னு கிடக்கு அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ விழுந்த கிளைகளும் இலைகளும் fallen leaves and branches. எங்க பார்த்தாலும் சிதறி கிடக்குன்றது ஸ்கேட்டர் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். ஸோ fallen branches and leaves were scattered any which way. Fallen branches and leaves were scattered any which way. After the storm, fallen branches and leaves were scattered any which way. இப்போ இவ்வளோ நேரம் இந்த எனி விச் வே பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த எவ்ரி விச் வே பார்த்துடலாம். எவ்ரி விச் வேனா எல்லா திசைகளிலும், நாலா திசைகளிலும் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம எவ்ரி விச் வே அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு நாய்க்குட்டிகள்லாம் நிறையா இருக்கு. அது தொறந்து விட்டோம்னா எப்படி எல்லா திசையிலும் தெரிச்சு ஓடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. காற்றில் காகிதங்கள் நாலா திசையிலும் பறந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ the papers were flying every which way in the wind. The papers were flying every which way in the wind. எல்லா திசைகளும் எங்க பார்த்தாலும் பறந்துச்சு அப்படி சொல்றதுக்கு. இப்போ இதே மாதிரி தான் பெல் அடிச்ச உடனே பசங்க எல்லா திசைகளிலும் ஓடினாங்க. The kids ran every which way. The kids ran every which way when the bell rang. இப்போ இந்த 2 ஃப்ரேசஸ் கத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க பைக்கை கண்ணா பின்ன நிறுத்தாதீங்க, கண்டபடி நிறுத்தாதீங்க. அது பாதையை மறைக்குது, மத்தவங்க போ முடியல அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ பாதையை அது வந்து பிளாக் பண்ணுது, மத்தவங்க போ முடியல அப்படி நம்ம சொல்லணும். மக்கள் பீதியில் நாலாபுறமும் ஓடினர், பேனிக்ல ஓடினாங்க அப்படின்னு சொல்லணும்.
அவன் தன் திங்ஸ் எல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே போட்டுட்டு அதுதான் நம்ம சொல்றோம். கன்னா பின்னான்னு போட்டுட்டு, கண்டபடி போட்டுட்டு, அங்கங்க அப்படி அப்படியே போட்டுட்டு, எப்படி வேணா நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அவன் தன்னுடைய திங்ஸ் எல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே போட்டுட்டு விளையாட ஓடிட்டான். ஸோ இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். இப்ப உங்களுக்கான ஆன்சர்ஸ செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த எனி விச் வே அண்ட் எவ்ரி விச் வே இத நீங்க பேசுறப்போ யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.